எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். புதிய வருமான வரி மசோதா அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமல்படுத்த மத்திய அரசு திட்டம். வக்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை இரு அவைகளிலும் தாக்கலானது. அறிக்கை மீது மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் காரசார விவாதம். சென்னை அடையாறில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தார். சென்னையில் முதல்வர் செல்லும் பாதையில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலால் பரபரப்பு. மிரட்டல் விடுத்த தென்காசியை சேர்ந்த நபரை காவல்துறை கைது செய்து விசாரணை. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் OPS கேவியட் மனு. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்க வலியுறுத்தல். MGR ஜெயலலிதாவின் மறு உருவம் EPS. தன்னை சோதிக்க வேண்டாம் என தெரிவித்த செங்கோட்டையனுக்கு RP உதயகுமார் மறைமுக பதில். ஈரோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசல் தலை தூக்கியுள்ள நிலையில் சோதனைக்கு பின் அனுமதி. திருப்பத்தூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகி கைது. பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. பேர் புகழ் செல்வம் அனைத்தும் இசை மூலமே கிடைத்தது. இசை மீதே முழு ஈடுபாடு உள்ளதால் சொத்து விவரங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்று நீதிமன்றத்தில் இளையராஜா விளக்கம். தமிழகத்தில் சனாதன யாத்திரையை தொடங்கினார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சுவாமிமலைக்கு வந்தவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு. நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர் கைது. புகார் அளித்தும் வட்டார கல்வி அலுவலர் மெத்தனமாக செயல்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். பாலியல் புகார் வந்தால் உடனே நேரடியாக ஆய்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். சமக்ர சிஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி எங்கே? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு அண்ணாமலை கேள்வி. அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அறிவாலயத்தின் செங்கலை உருவுவேன் என கூறிய அண்ணாமலைக்கு RS பாரதி பதிலடி. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தொடங்கியது போக்குவரத்து ஊழியர்களின் 2ஆம் கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. குரோம்பேட்டையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கண்ணில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பு.
முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் தலைமை செயலகத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் ஜாமீன் கோரிய மனு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூரில் நடைபெறும் கல் தடை நீக்க கருத்தரங்கில் பங்கேற்கும் அண்ணாமலை மற்றும் சீமான். கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தகவல். முறைகேடாக பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரம். சுங்கத்துறை கூடுதல் ஆணையரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையில் எழிலகம் மற்றும் அமைச்சர் சேகர் பாபுவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். அடுத்தடுத்து விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. சிவகங்கை மானாமதுரை அருகே சாதிய கொடுமையால் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 கைது செய்து போலீசார் விசாரணை. பாலியல் புகாரில் போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS பணியிடை நீக்கம். பெண் காவலர் அளித்த புகாரில் அதிரடி நடவடிக்கை. கோவை கண்ணப்பன் நகரில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி மீது மோதிய இருசக்கர வாகனம். சிறுமி மீது பைக் ஏறி இறங்கும் பதைக்க வைக்கும் CCTV காட்சி வழியாக அதிர்ச்சி. ராமநாதபுரத்தில் 4 கோடி மதிப்பிலான திமிங்கலம் உமிழ்நீர் கட்டிகளை கடத்த முயற்சி. கடத்தல் கும்பலை சேர்ந்த 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தனி வீடு வழங்க கோரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இலங்கை தமிழர்கள் தர்ணா போராட்டம். போராட்டக்காரர்களுடன் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை. கூடலூர் உதகை செல்லும் தவளமலை மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து. படுகாயங்களுடன் ஓட்டுநர் மீட்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சை நாஞ்சிக்கோட்டை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கடைகளில் திருட்டு. பூட்டை உடைத்து பணம், பொருட்களை கொள்ளையடித்த CCTV காட்சிகள் வெளியீடு. வக்பு மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கையில் ஆளும் கட்சியினரின் கருத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஐதராபாத்தில் நடிகர் மோகன் பாபு செய்தியாளர்களை தாக்கிய வழக்கு. முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு. பெரிய ஆயுதங்களை கொண்டு துப்பாக்கி சூடு எதுவும் நடத்தவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையை தொடங்க இரு தலைவர்களும் உறுதி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமனம். ஆர்சிபி அணி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.